வணக்கம் மக்களே. அவுட் சைட் கிறிஸ்பி இன்சைட் ஜூசி, இதுதான் நம்மளோட அஸ்லி மலபார் சிக்கன் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, 2 இன்ச்சு போல இஞ்சி, 5லேருந்து 6 பல்லு போல பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 8லேருந்து 10 பல்லு போல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் போட்டு சதிச்சு எடுத்துக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சென்டரில் ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா இறங்கும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே நம்ம சதைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை எல்லாத்தையும் சிக்கனோட கோட்டார அளவுக்கு இந்த மசாலா நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்டேஜில் 1 எக் நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் போல் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கோட்டாகி வந்துடட்டும். இது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக கிடைக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ சட்டியில் நல்லா கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி ஆயிலில் ஒன்றா செப்ரேட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். 2 சைட்ஸும் நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மலபார் ஃப்ரை ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த 65 மசாலாவுமே நீங்கள் ட்ரை பண்ண மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.